சோ வணக்கம் மக்களே. என்ன மக்களே, இந்த சீசன்ல ஒரு சீக்ரெட் ரூம் இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு சீக்ரெட் ரூமை வச்சு இன்னைக்கு எவிக்ட் ஆகி வெளியே போற நபர் அந்த ரூம்ல அடைச்சு ஒரு வாரத்துக்கு வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் படம் போட்டு காமிச்சு அதுக்கப்புறம் அந்த நபரை மெதுவா இந்த வீட்டுக்குள்ள அனுப்புனா கண்டென்ட் பிச்சுக்காதே, சண்டையை போட்டு உருண்ட மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எவிக்ட் ஆகி வெளியே போற நபர் வந்து ஒரு பெரிய தலைக்கட்டு தான். எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள நல்லாவே கண்டென்ட் கொடுத்துருந்த நபர் தான். நிறைய சம்பவம் பண்ணியிருக்காப்ல, நல்லா பேசுவாப்ல, நிறைய ஸ்கில்ஸை காமிப்பாப்ல. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த நபரை வெளியே தூக்குறாங்கன்னு தெரியல. ஒரு அன்ஃபேர் ஆக்ஷன் தான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நபரை இந்த சீக்ரெட் ரூம்ல போட்டா எப்படி இருக்கும்? ஏன்னா சீக்ரெட் ரூம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு சீசன் 2லயோ சீசன் 3லயோ நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறமே பிக் பாஸ்ல வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல வச்சா வேற லெவல்ல இருக்கும். ஏன்னா நேத்துல இருந்து இப்படி ஒரு நியூஸ் வரை கிளம்பிட்டு இருக்கு போல, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. எவிக்டா வெளியே போன நபர் வந்து சீக்ரெட் ரூம்ல அடைச்சிட்டாங்க, வேற லெவல் சம்பவங்கள் இருக்க போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு போல. அது என்னென்ன விஷயங்கள், யார் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்கா, ஏன் இந்த நபரை எவிக்ட் பண்ணாங்க? ஏன்னா வேற ஒரு நபரை தான் எவிக்ட் பண்றதா வச்சிருந்தாங்க. ஓகேவா, அந்த ஷூட் நடக்கும்போது பாதி ஷூட் வரதுக்கு வேற ஒரு நபரோட பேர் தான் லிஸ்ட்ல எழுதி வச்சிருந்தாங்க. பட் கடைசி நேரத்தில் இவருக்கான பேர் மாறதுக்கான காரணம் என்ன, எல்லாமே மொத்தமா பார்த்துடலாமா? சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யார் அந்த நபர்னு சொல்லிடுறேன். கண்டிப்பா நீங்க அன்ஃபேர் எவிக்ஷன் தான் போடுவீங்க. ஏன்னா நானே சொல்லுவேன் அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லி தான். இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு வெளியே போக போறது பிரவீன் ராஜ் அவர்கள். பிரவீன் ராஜ் அவர்கள் தான் இன்னைக்கு தூக்க போறாங்க. இது மிகப்பெரிய அன்ஃபேர் எவிக்ஷனா நான் பார்க்கிறேன். ஏன்னா இவரை விட டம்மியா, இவரை விட கண்டென்ட்டே கொடுக்காம வெறுமனைக்கு மிச்சரை மட்டும் தின்னுட்டு சும்மா உறவு முறை கொண்டாடிட்டு வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க நிறைய பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த நபரை தூக்குனாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. பட் இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்கு அப்படிங்கறத நான் ஓப்பனா சொல்லுவேன். பட் அது என்ன சதி, சீக்ரெட் ரூமா இல்ல வேற எதுமா அப்படிங்கறத நான் ஓப்பனா சொல்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோவை ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறது பிரவீன் ராஜ் அவர்கள். பிரவீன் ராஜை ஏன் தூக்கி இருக்காங்கன்னா ஓட்டுக்கள் இல்லைன்னு சொல்றாங்க. பட் பிரவீன் ராஜுக்கு முன்னாடி ரம்யா ஜோ அவர்களுக்கான பேரை தான் லிஸ்ட்ல வச்சிருந்திருக்காங்க. ஓகேவா, ரம்யா ஜோ தான் தூக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி லிஸ்ட்ல பேரெல்லாம் எழுதி ஷூட்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா, வெள்ளிக்கிழமை காலையிலே இந்த விஷயத்தை நிறைய பேர் லீக் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. பட் நான் வெள்ளிக்கிழமை காலையில் இதை பத்தி பேசவே இல்லை. ஏன்னா எனக்கு டவுட் இருந்துச்சு, இது வாய்ப்பு இல்லை, வேற ஏதோ கண்டிப்பா சம்பவம் பண்ணுவாங்க, ஏதாச்சும் சதி இருக்கும், ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தேன். அதே மாதிரி அவங்க ஒரு ட்விஸ்ட் அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ரம்யா ஜோ தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஷூட் நடத்திருக்காங்க. பாதி ஷூட் போயிருக்குது. பாதி ஷூட் போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பிரேக்கு அப்புறம் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணி பிரவீன் அவர்களை எவிக்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, பிரவீன் அவர்களை பேரை லிஸ்ட்ல எழுதிட்டு ரம்யா ஜோவை காப்பாத்திட்டாங்க. இங்க எனக்கு என்ன டவுட்னா, பிரவீனை விட ரம்யா ஜோ அவர்கள் கண்டென்ட் அதிகமா கொடுத்திருக்காங்களா, பிரவீனை விட அதிகமா ரம்யா ஜோ வந்து வீட்டுக்குள்ள சண்டை போட்டிருக்காங்களா, பிரவீனை விட அதிகமா ரம்யா ஜோ வந்து வீட்டுக்குள்ள ஏதாவது ஸ்கில்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்களா? ஒண்ணுமே இல்லையா, ஒண்ணுமே இல்லையா. என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் ஸ்டார்டிங்ல இருந்து வீட்டுக்கு அதிகப்படியாக கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது பிரவீன் அவர்கள் தான். ஏன் ஸ்டார்டிங் திங்கக்கிழமை அந்த பிராங்க்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இந்த பிராங்கை கொண்டு வந்துட்டு இருந்தாரு. முந்தானத்தை நைட்டு கூட நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அவர் பேர் என்ன, காமு மாமாவும் பிரவீனும் ஒரு மாதிரி மோதி இருப்பாங்க, ஒரு மாதிரி அந்த பிராங்க் ரிட்டன் அந்த பிராங்கை கன்டினியூ பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் ரம்யா ஜோ பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இல்லை, ஜீரோ கண்டென்ட். இப்போ ரம்யா ஜோ பேர் எடுத்தானே ஒரு சில பேர் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன், பணத்துக்காக தான் அரோரா வந்திருக்காங்கன்னா ரம்யா ஜோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே வந்துட்டு ப்ரோ என்ன பேர் ரம்யாவை டார்கெட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, ப்ரோ யாரோட பேருமே யாரும் எடுக்கக்கூடாதா ப்ரோ? பேர் எடுத்தாலே டார்கெட் வரீங்களா? எதுக்கு? விஜய் பாரோட மோசமா இருக்கீங்களா? எதுக்கு? சொல்லி தான் ஆகணும் ப்ரோ. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பிரவீன் அவர்கள் ரொம்ப பெஸ்ட், ரொம்ப ரம்யாஜோட பெட்டரான ஒரு பிளேயர் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் தூக்குனாங்கன்னு தெரியல. பட் எனக்கு இங்கே ஒரு சில டவுட் இருக்குது. என்னன்னா, சீக்ரெட் ரூம்ல போடுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சும்மா சொன்னேன், சீக்ரெட் ரூம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏங்க இந்த சீசனுக்கு உங்க சீக்ரெட் ரூம் வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த சீசனுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா சீக்ரெட் ரூம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. ஓகேவா, அது இதுக்கப்புறம் வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. பட் இல்லவே இல்லை. ஏன் அவரை சீக்கிரமாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதை நான் கடைசியில் சொல்கிறேன். நேற்று ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க, சேதனை வந்தோடனே இந்த சாட்டர்டே எபிசோடில் ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாரு. என்ன பிரவீன் ட்ரெஸ் கோட்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது, என்ன குறிக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல பிரவீன் அவர்கள் ஒரு வாய் விட்டுருப்பார். என்னன்னா, இல்லை சார் என் பொண்டாட்டி ஏதோ சொல்ல நினைக்கிறேன், வாயை மூடிட்டு இருக்க சொல்கிறான்னு நினைக்கிறேன், நான் ஏதோ நிறையா பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு இருக்க சொல்கிறா போல நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாரு. அதுக்கு சேதனை சொல்லியிருப்பாரு, ஏன்னா நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ஷோவை கரெக்டாக நடத்துகிறோன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம், நீங்கள் ஈஸியாக துணியில் உங்களுக்கான கோட் வேர்டை மாற்றிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சேதனை ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பிரவீன் அவர்களுக்கு ஏதோ கோட் வேர்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேவா, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க, அதை டீம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்பவே தூக்கிடுவோன்னு சொல்லி தூக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பிரவீனை பொறுத்தவரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பேசுறாரு. அவர் நினைச்சா சண்டை போடலாம். ஓகேவா, அவர் நினைச்சா சண்டை போடலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த டே 1 சண்டை போட்டது பிரவீன் தான். டே 1 தண்ணி பழத்தை பிடிச்சி போட்டு நீ டாக்டரே கிடையாது, நீ ஒரு டம்மி பாபான்னு சொல்லிட்டு அடியே அடிச்சிருப்பாப்ல. அப்படி இருக்கும்போது பிரவீன் நினைச்சா நிறைய சண்டை போட்டிருக்கலாம். பட் பிரவீன் சண்டை போடல. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது ஒன்று டீமுக்கு ஏதோ கோட் வேர்ட் கிடச்சிருந்திருக்கு, அதனால ஃபர்ஸ்டே தூக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல்
பிரவீன் அவர்களை சீக்ரெட் ரூம்லாம் போடல, ஆர்வமா பார்க்காதீங்க. சீக்ரெட் ரூம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பிரவீன் அவர்களை இன்னும் 2 வாரத்துக்குள்ள ஒயில் கார்டா உள்ள விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே பிரவீன் அவர்களையும் ஆதிரை அவர்களையும் விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. மேபி ஆதிரைக்கு பதிலாக துஷார் வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா சொல்லிட்டு இருக்காங்க 2 பேர் உள்ள போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எவிக்டான ஒரு நபர்கள், புதுசா ஒயிட் கார்டு இல்ல, எவிக்டான நபர்கள் ஒயிட் கார்டில் ரிட்டர்ன் உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்து 2 பேர் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நான் பார்க்கும்போது இந்த ஷோவை இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி பண்றதுக்கு பிரவீன் அவர்களை இப்பவே வெளியெடுத்துட்டா பிரவீன் இந்த ஷோவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிடுவார். யார் யார் எப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணிடுவார். ஓகேவா? அப்படி ஃபாலோ பண்ணா உள்ள போயிட்டு எப்படி ஆடினா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பிரவீனுக்கு தெரியும். ஏன்னா அவர் நான் கவனிச்ச ஒருத்தையும் அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் தான்ப்பா. ஏன்னா டாஸ்க்னா நல்லா தான் விளையாடுறாரு, வீட்டுக்குள்ள சண்டைனா நல்லா தான் போடுறாரு, எல்லா விஷயமும் இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவரை தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வாரத்தில் பிரவீன் அவர்கள் ஒயில் கார்டா உள்ள வருவார். கண்டிப்பா நடக்கும், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இவங்கள வச்சுலாம் மேய்க்க முடியாது ப்ரோ, வாய்ப்பே கிடையாது. இப்போ ரம்யா ஜோலா என்ன கண்டென்ட் கொடுத்தாங்க, சேவ் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க? என்ன கண்டென்ட் கொடுத்தாங்க? ஒரு கண்டென்ட் கிடையாது. போன வாரம் வரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அம்மா அக்கா அண்ணான்னு சொல்லிட்டு ஒரு வரவு முறை கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதை நம்ம சேர்த்தனே போன வாரமே அடிச்சு உடச்சிருப்பாங்க. அம்மா வீட்டுக்கு வந்தால் கேம் ஆடுமா, டாஸ்க்கை பாருமா, சும்மா வந்துட்டு இந்த அம்மா அக்கா தங்கச்சி இந்த உறவு முறை கொண்டாடாத, இந்த உறவு முறையெல்லாம் வெளியே வச்சுக்கோ, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடச்சிருப்பாங்க. தெரியா? அந்த குரூப் விஷயத்தை மொத்தமாக உடச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமே ரம்யா வெளியவே தெரியல. அப்படி அதுக்கப்புறம் ரம்யா வந்து இந்த வீட்டுக்குள்ள எங்கேயுமே வெளியே தெரியல. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சும்மா டம்மியாக இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரம்யாவை ஜோலாம் காப்பாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவங்களெல்லாம் உள்ள விட்டுட்டு பிரவீனை எடுத்ததுக்கான காரணம், பிரவீனை இந்த 2 வாரங்கள், அதாவது வரப்போற 2 வாரங்கள் இந்த ஷோவை அப்சர்வ் பண்ண வச்சுட்டு 2 வாரம் கழிச்சு இந்த வீட்டுக்குள்ள விடுவாங்க நான் நினைக்கிறேன். என்னோட கேஸ் கரெக்டா இருந்தா இன்னைக்கு எத்தனை நாளுங்க, 36வது நாளா 35ஆவது நாளா எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் 42, அதுக்கு அடுத்து 50. ஓகேவா? அதுக்கு அடுத்த வாரம் இந்த 2வது வாரம் கரெக்டாக 50வது நாள் தாண்டும் போது ஒயில் கார்டை உள்ள விடுவாங்க. கரெக்டாக 2 வாரம் இவங்களை ஃபாலோ பண்ண வச்சுட்டு கண்டிப்பாக ஒயில் கார்டை விடுவாங்க. அப்படி ஒயில் கார்டை விடலை, நீங்கள் ஓட்டுகள் அடிப்படையில் எடுத்தோம், இப்படி எடுத்தோம், அப்படி எடுத்தோம் நீங்கள் சொன்னீங்கன்னா இது மிகப்பெரிய அன்ஃபேர் எவிக்ஷனாக நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் நல்லா தான் ஸ்கில்ஸ் காமிச்சாரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய சண்டை போட்டிருக்காரு, எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாரு. ஏங்க போன வாரம் வரத்துக்கு தண்ணி பழத்தை வச்சு கண்டென்ட் உருவாச்ச, அந்த தண்ணி பழத்துக்கு கண்டென்ட் உருவாகிறதுக்கு காரணம் பிரவீன் தான். அவர் கேப்டனாக இருந்து அந்த வீட்டை வந்து ஆர்மி கேம்ப் மாதிரி கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி தண்ணி பழத்தில் போய் சண்டையை போட்டு அவர் மூலமாக தான் ஏகப்பட்ட கண்டென்ட் வந்துச்சு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த டாஸ்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவர் அந்த ஹோட்டல் டாஸ்க்கை என்ன பொறுத்தவரை 100% கொடுத்துருக்காரு. வீட்டுக்குள்ளே ஸ்டார் கொடுத்துருக்காங்க. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ரம்யா ஜோ ஸ்டார் வாங்கினாங்களா? கெமி ஸ்டார் வாங்கினாங்களா? எஃப்ஜே ஸ்டார் வாங்கினானா? இவங்களாம் எதுவுமே வாங்கலையே, ஆனால் அவர் வாங்கியிருக்காரு. ஸோ உழைப்பை போட்டிருக்காரு. ஸோ இது ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான். பட் இதுக்கு பின்னாடி ஒரு சதி திட்டம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது சீக்ரெட் ரூம் கிடையாது. நேற்றுலேருந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, வாய்ப்பே கிடையாது. இந்த சீசனுக்குலாம் சீக்ரெட் ரூம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒயில் கார்டு ப்ரோ, ஒயில் கார்டுக்கு ஒரு பிளானை போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் ஒயில் கார்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிரவீனை ஒயில் கார்டு அனுப்புனா கிளிக் ஆகும், ஆனால் துஷார் அனுப்புனா கிளிக் ஆகாது. துஷார் திருப்பியும் போயிட்டு வேணா அரோரா அது வரைக்கும் உள்ளே இருந்தாங்கன்னா அரோரா கூட கண்டென்ட் கொடுப்பான். அப்படி இல்லைன்னா அவன் கண்டென்ட்டே கொடுத்துக்க மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஸோ அவனை வெளியே எடுத்து ஆதிரை வேணா ரிட்டர்ன் போடலாம். ஏன்னா ஆதிரை வந்து வெளியே நிறைய விஷயங்கள் மாற்றி பேசிட்டு இருக்காங்க. அங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, இங்கே சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்படி அடிச்சு பேசுகிறாங்க, இப்படி அடிச்சு பேசுகிறாங்க. அப்போ ஆதிரை வீட்டுக்குள்ள அனுப்புனா கண்டிப்பாக கண்டென்ட் வரும். அவங்க வீட்டுக்குள்ள போய் கண்டென்ட் கொடுக்காங்களோ இல்லையோ, அவங்கள நம்ம அடிச்சு கண்டென்ட் ஆக்கலாம். அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு 2 ஒயில் கார்டு இருக்காங்க. அதுவும் பழைய போட்டியாளர்கள் 2 பேர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், பிரவீன் அவர்களுக்கான எவிக்ஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரவீனை நம்ம இது வரைக்கும் பெருசாக தூக்கி வச்சு பேசினதுலாம் கிடையாது. ஓகேவா? பட் இருந்தாலும் இப்போ நான் கவனிக்கும் போது ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்க ஒரு ஆள் தான். ஓகேவா? ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ள ஷோ ஆஃப் பண்ணியிருக்காப்ல. அப்படி இருக்கும்போது அவரை தூக்குனது மிகப்பெரிய அன்ஃபேராக நான் பார்க்குறேன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான எபிசோட் என்ன ஆக போகுதுன்னு தெரியல காய்ஸ். 3வது ப்ரோமோ பார்ப்போம், பார்த்துட்டு சொல்லுவோம்.